ம். ஆ ஆமாம். ஆஹா. ஆ ஆ 36 ரூபா. ₹3.60 1 கிலோ. ஆ அன்னைக்கு. ஆஹா. ஆ ஆ அப்போ எங்கள் வீட்டில் ரொப்பி இடம் பார்த்தோன்னே அவங்க பலவதம் வீட்லலாம் போய் வச்சிருவாங்க. மோட்டு போய் இடிக்குமா மேலே தூளம் போட்ட வீடு. அப்போ என் தாத்தா இறந்து எங்கள் அப்பா இறந்து. ஆமாம், அப்போ பருத்தி பத்தியா. ஆமாம். ஆஹா. ஆமாம், கண்டிப்பாக அவ்வளோலாம் இறங்கினா பண்ணலாம். ஆனால் என்ன தெரியல, தூக்கவும் மாட்டேங்குது. இப்போ எங்களுது ஒரு மரம் பெரிய மரம் இருக்குது, அதில் 2 குடம் பத்து பத்தி ஆகும். 2 குடம்னா எவ்வளோ 30 லிட்ரு. ஆனால் அதுக்கப்போ இப்போல்லாம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்ன வரலையும் கூட ஒரு குடம் தான் இறக்குறாங்க. அந்த 2 குடம் இறங்கவே இல்லை கடைசி வரலையும். அவர் துரசாமண்ண செத்து போயிட்டார், மனையக்காரராக இருந்தார்ல. அவர் துரசாமண்ண வந்து 2 வாட்டி ஏறி இறங்குவார். ஆள் வேறு மோட்டா இல்லையா, புசுன்னு மூச்சு வாங்கின்னு இறங்குவார். அவ்வளோ கொஞ்சம் மரம் ஆகிட்டு 2 வாட்டி ஏறிட்டு 2 வாட்டி இறங்குவார். பருத்தி பற்றியே வரும் 2 வாட்டியும். அப்படி ஆச்சு. ஆனால் என்னான்னு தெரியல, இப்போல்லாம் அப்படியே குறைஞ்சி போச்சு. என்னதான் அதே மரம் மாதிரி அதே மரம், ஆனால் தெளிவு இல்லை, அப்படியே குறைஞ்சி போச்சு. ஆமாம், நீரோட்டம் போச்சு. வேரில் கூட பிரச்சனை ஆகுது. என்னன்னா வறட்சி ஆயிடுச்சுன்னா அந்த வேருங்கெல்லாம் சிறுத்து போகுது. ஆமாம், அந்த வேரில் வந்து மறுபடியும் தண்ணி வந்தாலே அந்த வேர் இழுத்து கொடுக்கறதில்ல. ஆமாம், அப்படி என்ன ஆகுது, அப்புறமா அந்த வேர் செத்து போச்சுன்னா. ஆமாம். இப்போ தானே நம்மளுக்கு கொஞ்சம் மழை பெஞ்சு தண்ணி அந்த ஒரு 2016-15 எவ்வளோ பெரிய வறட்சி. அப்போ தான் எவ்வளோ மரம் போய், எங்களுக்கு கூட எவ்வளோ மரம் காஞ்சி போச்சு, குருத்தியே உணர்ந்து போச்சு. அப்படியே குருத்து உணர்ந்தது தான் சாக்குன்னு அந்த செங்கல் சூளை கிடக்கிறவங்க கூட கம்மி ரேட்டு கிடத்தான். 100 ரூபா தான் மரணும். ஒரு அடி வார்த்துக்கிறே. ஆமாம். ஆஹா. எவ்வளோ கிளீனாக மேலே ஏறி இப்படி பல்லாம் பண்ணால் இதில் ஒரு தெளிவு வரும். அதில் காசுனா வெள்ளம் கிடைக்குன்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்களே. ஆமாம்.
எடுத்துடலாம். பாத்தியா பாத்தியா உங்கள் அப்பாவுக்கு வருதான், உனக்கு வர மாட்டேன்தா? ரெண்டுலேயுமே வரும். ஒரு இடத்துல போட்டால் ரெண்டுத்துலேயும் ஷேர் ஆகும். அது ஏதானா ஒரு டைம் வரும். ஆனால் உங்கள் அப்பாவுக்கு வருதான் அடிக்கடி. அப்படியா? ஆ ஆ அப்படியா? ம் சேகனிமேட்டில் அப்படி தானே இவர் அம்மாச்சி, அவர் எங்கள் சினிமாம்னார். பாதி மரம் ஏற்று பாதியில் தலைகளை தொங்கினது. அதுக்கப்புறம் ஓடி போய் எல்லோரும் ஏறி இறக்கி கூட்டின்னு வந்தாங்க. அவருக்கு சரியாக ஏற தேர்தல தலைகளை தொங்கின்னு இருந்ததே மரத்தில்.